4G டூயல் லென்ஸ் கேமரா வந்து நம்ம எப்படி மொபைலில் ஆக்டிவேட் பண்ணுறது, அப்புறம் அதில் எப்படி ஃபிசிக்கலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த லென்ஸ் மேலே இருக்கிறது வந்து ஃபிக்ஸடு, உங்களால் மூவ் பண்ண முடியாது. கீழே உள்ளது வந்து நம்ம மொபைல்லே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். 350 டிகிரி வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும் இந்த லென்ஸை. இப்போ இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு இடத்துல வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு ஏரியா வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் நம்மளால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை வந்து இந்த மேலே கீழே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வியூ வந்து கிடைக்குதா அப்படின்னு இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற பொசிஷன் தான் மாற்றணும். இது லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், கீழே மேலே அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இது வச்சும் உங்களுக்கு அந்த வியூ கிடைக்கல அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, இப்படி தான் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கீழே இறக்கி எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வால் இல்லை சீலிங் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சீலிங்கில் இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த மவுண்ட் வந்து எடுத்துடலாம், நம்ம வெளியில் எடுத்துட முடியும். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ மறுபடியும் டைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சீலிங்கில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மெமரி கார்டு வந்து எதில் போடுவீங்க அப்படின்னா இங்கே போடணும். மெமரி கார்டு அண்டு பென்ட்ரைவ் ரெண்டுமே இதுக்குள்ளே தான் போடணும். சாரி, மெமரி கார்டு அண்டு சிம் கார்டு ரெண்டுமே இதில் தான் போடணும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சிம் கார்டுக்கு, ஒன்று வந்து மெமரி கார்டுக்கு. மேலே உள்ளது வந்து மெமரி கார்டு, கீழே இருக்கிறது வந்து சிம்மு. ஸோ இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் எதுவும் ப்ராப்பராக இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா தண்ணி உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. ஓகே, இப்போ நம்ம கேமராவில் வந்து இதுதான், இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸு. நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதும், இதை நம்ம இந்த லென்ஸை வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் சிம் கார்டு அண்டு மெமரி கார்டு ரெண்டும் இதுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து அந்த லைட் ரெட்டு ப்ளூ வந்து பிளிங்க் ஆகும் அந்த லைட்டுக்காக. இதெல்லாம் வந்து நம்ம மொபைலில் கான்ஃபிகர் பண்ணும்போது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 2 QR கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு ஒரு QR கோட் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு ஒரு QR கோடு இருக்கும். 2 QR கோடு இருக்குது. நம்ம எந்த QR கோட் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஓகே, அந்த QR கோட் கிடையாது, இதை தான் ஸ்கேன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஆட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பவரில் வந்து அடாப்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே நமக்கு வந்து கேமராவில் வந்து இந்த மாதிரி லைட் எரியும். ஆன் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி லைட்ஸ் வந்து அதில் க்ளோ ஆகும். 2 லென்ஸ்லையுமே க்ளோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சில வாய்ஸ்லாம் சொல்லும். சொல்லிச்சுங்களா, 4G மோட் த நெட்வொர்க் இஸ் கனெக்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் சிம் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இது கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகி நின்றதுக்கப்புறம் நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் போய்ட்டு அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த கேமராவுக்கு வந்து ஈஸி க்ளவுட் அண்ட் ஐபி ப்ரோ 2 அப்ளிகேஷனுமே செட் ஆகும். ரெண்டுமே வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தாலும் ஓகே, ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் ரெண்டுக்குமே வந்து ப்ளே ஸ்டோரில், ஆண்ட்ராய்டுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் ஐஃபோனுக்கு வந்து ஆப் ஸ்டோர்லேயும் சேம் அப்ளிகேஷனே அவைலபிள் இருக்குது. நான் வந்து ஈஸி க்ளவுடில் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இப்போ வந்து 4G கேமரா வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து சேம் எல்லா பிராண்டுக்குமே வந்து லைக் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் ஆகும், அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். பட் நீங்கள் வந்து ஐபி ப்ரோ இல்லை ஈஸி க்ளவுட் அப்படின்னா எக்ஸாக்டாக இதுதான் ப்ரொசீஜரு. நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கனால, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கனால டேரெக்டாக லாகின் பண்ணிடுறேன். லாகின் பண்ணோன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஆட் கேமரான்னு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் கேமரா கிளிக் பண்ணோன்னா ஒரு QR கோடு ஒன்று ஓப்பன் ஆகும். Searching for nearby devices. Please wait. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்கேன் டு ஆட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கேமரா the device powered, scan the QR on the monitor. இருக்கிற QR கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். கேமராவில் வந்து 2 QR கோடு இருந்தது இல்லையா, அது நான் எந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். சேம் அந்த QR கோடை நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் ஸ்கேன் பண்ணணும். அது பண்ணால் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைனா இன்வாலிட் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகும். அது கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்குது, ரெண்டும் மொபைலும் கேமராவும் கான்ஃபிகர் ஆகிட்டு இருக்கும். 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி 100% வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் டிவைஸ் நேமுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் இல்லை ஹோமு இல்லை ஃபார்ம் அந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் ஆஃபீஸ்ன்னு பண்ணுறேன். பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஓகே, நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த நேம்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். மேலே வந்து ரெஃப்ரெஷிங்னு வருது இல்லையா, சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கேமரா ஆட் ஆன அந்த விண்டோ காமிக்கும். இது வந்து நம்ம அங்கே கேமராவில் ஒரு QR கோடு இருந்தது இல்லையா, அந்த QR கோடு தான். அது கேமராவில் இருக்கிறனால இன்கேஸ் ஒரு 6 மந்த் 1 இயர்க்கு அப்புறம் அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் இருக்குது. இது வந்து நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் மெயிலையோ இல்லை மொபைலில் ஏதோ சேஃபான இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட கேமராவோட விண்டோ. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த சென்டரில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கீழே இருக்கிற இந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு, இதை வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாது. இதுதான் வந்து நமக்கு கேமராலே அந்த நாவ் இருக்குது. வேணும்னா நம்ம அந்த பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே உள்ளதை வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் அந்த மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆக்சுவலி இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம கேமரா ஆப்ரேட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லைடில் பண்ண முடியல அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, நேவிகேஷன் கீ மாதிரி. இதில் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே எஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் இது வந்து நார்மல் மோடில் இருக்குது. இப்போ இது வேணும்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹெச்டியில் மாற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் ஆனால் இன்டர்நெட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் அந்த ஹெச்டி மோடில் இருந்துச்சு அப்படின்னா. இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்டஃப் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா எஸ்டி மோட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்குது வந்து லைட்டு. இது ஆன் பண்ணிங்க அப்படின்னா கேமராவில் வந்து எல்இடி லைட் எரியும். இன்கேஸ் நீங்கள் டார்க்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி லைட்ஸ் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். வேணான்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கிட்ட தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்கு. இன்கேஸ் அங்கே பேசுகிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்கணும். நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பேசுகிறது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆல்வேஸ் ரெக்கார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா வித் வாய்ஸோடு தான் ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு கேட்கணும், அவங்க பேசுகிறத கேட்கணுன்னா மட்டும் நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிங்கன்னா கேட்கும். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஏதாவது ஒரு இதுனா ஸ்னாப் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கலாம். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது இல்லை யாரோ போகிறாங்க, அவங்கள நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபோர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்கள வந்து ஸ்னாப்பாக எடுக்கும். ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து வீடியோ ரெக்கார்டு. இப்போ எப்படி நீங்கள் ஸ்னாப் எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு பர்சனோ இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகும். மேலே ஆகுதுங்களா, 1 2 3 4 அந்த செகண்ட்ஸ் ஆகுது பாருங்கள். ஸோ அது மாதிரி வேணாம் நான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அதே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபுல் விண்டோ பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் விண்டோ நீங்கள் பார்க்கலாம் லாஸ்ட் ஆப்ஷனில். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன். நீங்களும் பேச முடியும், அங்கே பேசுகிறதே நம்மளால் கேட்க முடியும். அங்கே பேசுகிறத கேட்குறதுக்கு தான் இந்த தேர்ட் ஆப்ஷன் சொன்னேன். இந்த ஆப்ஷனை நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து கீழே வந்து ஒரு மைக் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ண ப்ளூ கலரில் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்காம் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே கேமராவில் நீங்கள் பேசுகிறது கேட்கும். அதுக்கப்புறம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹேங் அப் பண்ணுறீங்க, அது கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் போய்டும். நெக்ஸ்ட் வந்து முன்னாடி நடந்ததை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ப்ளேபேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ளேபேக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதில் வந்து எஸ்டி கார்டு இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு நோ எஸ்டி கார்டுன்னு தான் காமிக்கும். எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை ஓகேங்களா. நோ டிஎஃப் கார்டு ஃபவுண்டன் இருக்குது. ஏன்னா அதில் எஸ்டி கார்டு நான் போடல, அதனால் நீங்கள் எஸ்டி கார்டு போட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிறதால வந்து டைமிங் இங்கே அவங்க ரெக்கார்ட் ஆகிருக்கிற இடம் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்.
இப்போ இது 18ங்கிறது வந்து 6 o'clock. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 18 7 19னா 7 8னா 20 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைமிங் வேணுமோ அந்த டைமிங் நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் ப்ளேபேக் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா க்ளவுடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் மெமரி கார்டு இல்லை அப்படின்னா க்ளவுடில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அவங்களோட அப்ளிகேஷன்லேயே இருக்குது. அதில் போய்ட்டு நம்ம க்ளவுடில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ வேணும் என்னங்கிறது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதனால் நம்ம அதை தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஈவெண்ட்ஸுங்கிறதுல வந்து இன்கேஸ் அங்கே ஏதாச்சும் விஷயம் யாராவது ஹியூமன் ஏதாவது வராங்க போகிறாங்க அப்படின்னா அதை மட்டும் இங்கே ஈவெண்ட்ஸ்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம், எந்தெந்த டைமில் யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரீ செட்டுங்கிறது வந்து நம்ம ஒரு இதை ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த இதை நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஃப்ரீயாக செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இதுதான் வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு நினச்சிங்க. இந்த ஸ்க்ரீனில் தான் எப்போவுமே கேமரா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷன் 1 2 அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது பொசிஷன் 1ல் இருக்கணுமா 2ல் இருக்கணுமானா நீங்கள் டேரெக்டாக அந்த ஷார்ட் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் பொசிஷன் 1 நான் ஒன்று செட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பொசிஷன் 2க்கு வந்து நான் வேறு லொக்கேஷன் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து என்னோடய பொசிஷன் 2ன்னு வச்சுட்டேன்னா நான் அதில் போய்ட்டு 2வை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே 2 வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பொசிஷனே இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரீசெட்டில் போய்ட்டு உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணோம் இல்லையா அந்த பொசிஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ நான் பொசிஷன் 2 செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொட்டேட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிடும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் 1 அதான் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னா இப்போ பவர் ஏதாவது ஆஃப் ஆகிட்டு வந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தான் நிற்கும். பவர் இப்போ ஏதாவது ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது கேமரா அப்படின்னா சேம் அந்த ஹோம் 1ல் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மோரில் போய்ட்டு இதில் வந்து 3 நைட் மோட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, மோஷன் டிடெக்ஷன் கொடுத்தீங்க. இது ஃபஸ்ட் ஆப்ஷன் மோஷன் டிடெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் இன்கேஸ் ஏதாச்சும் மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு மெசேஜ் இல்லைனா இது ட்ராக் பண்ணாது. இது ஆன்லைன் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் மாதிரி ஹியூமன் டிடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இது மோஷன் ட்ராக்கிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுறது. இன்கேஸ் யாராச்சும் ஆள் வராங்க அப்படின்னா கேமராவே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ட்ராக் பண்ணும் அந்த மோஷன் ட்ராக்கிங்கு. இது வந்து டிசபிள்லேயே மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ ஒரு 4-5 பேர் வராங்க அப்படின்னா அது கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் வந்து அதை டிசபிள்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தேவையானது வந்து இதுதான். இது இல்லாமல் இங்கே கீழே வந்து இன்ஃப்ராரெட் நைட் மோடு இருக்குல்ல, இதில் வந்து 3 நைட் மோட் இருக்கும் உங்களுக்கு. ஸ்மார்ட் நைட்டு, ஃபுல் கலரு, இன்ஃப்ராரெட்டு. ஸோ இந்த மாதிரி 3 லைட் மோட் இருக்குது. அது எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்ஃப்ராரெட் நைட் விஷன்ங்கிறது வந்து நைட்டில் வந்து எப்போவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஃபுல் கலர் நைட் விஷன்ங்கிறது வந்து ஈவினிங் ஒரு இருட்டாயிடுச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமரா லைட் ஆன் ஆகிடும். எப்போவுமே உங்களுக்கு கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் நைட் விஷன்ங்கிறது வந்து யாராச்சும் ஹியூமன் வந்தால் மட்டும் உங்களுக்கு லைட் ஆன் ஆகும். அதுக்கு மேலே அந்த இமேஜ்லேயே உங்களுக்கு எல்லாமே காமிக்குது பாருங்கள். ஸ்மார்ட் நைட் விஷனில் வந்து இன்கேஸ் ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்குது அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு கேமராவில் லைட் எரியும். அந்த டைமில் மட்டும் வீடியோ வந்து கலரில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்மார்ட் நைட் விஷனில் இருக்கிறதே நல்லது, பெட்டர். அப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, இப்போ நம்ம அந்த ரெக்கார்ட் பண்ணது இது எல்லாமே இந்த ஃபோட்டோ ஆல்பம்குள்ளே தான் இருக்கும். வீடியோ அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்னாப்பில் எடுத்தோம்ல, அது எல்லாமே இந்த ஃபோட்டோ ஆல்பம்குள்ளே தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் அதில் போய்ட்டு வாட்ஸ்அப்லேயோ இல்லை எதுலையோ ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அது மட்டும் தான் சொல்கிறேன். இந்த புஷ் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஹியூமன் டிடெக்ஷன் இந்த மாதிரி வரும். இது ஆஃபில் இருந்ததுன்னா வராது. இதெல்லாமே ஆனில் தான் இருக்குது டிஃபால்ட்டாகவே. அடுத்த ரெக்கார்டிங் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அன்இன்டரப்ட் ரெக்கார்டிங் அதில் தான் இருக்கணும். அது மாற்றிடாதீங்க. இது கரெக்ட் இந்த மாதிரி இந்த செட்டிங்ஸில் இருந்தால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இந்த ரீசைக்கிளிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ ஒரு 3 days 4 days ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணும், மறுபடியும் ஆட் ஆகணும், அது எல்லாமே வந்து இந்த செட்டிங்ஸில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும்.
இதில் வந்து வால்யூம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இதில் போய்ட்டு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மெமரி கார்டு போட்டிருக்கீங்க, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ ஆக்குபைடாக இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம் நீங்கள். இப்போ வந்து இதில் மெமரி கார்டு நான் போடலைங்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே காமிக்காது. நோ டிஎஃப் கார்டுன்னு காமிக்கும். பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டிங்கன்னா அதில் எத்தனை ஜிபி இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து 4G கேமரா எல்லா கேமராவுக்குமே, டுவல் லென்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் லென்ஸாக இருக்கட்டும், எல்லா கேமராவுக்குமே இதே மாதிரி தான் செட்டிங்ஸ் இருக்கும். இதுவே வேறு பிராண்ட் வேறு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிமிலர், கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸ் இன்டர்ஃபேஸிங் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். பட் ப்ரொசீஜர் வந்து இப்படி தான். QR கோடை ஸ்கேன் பண்ணி இப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணணும்.